ஹலோ ஆல், வெல்கம் டு இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து சண்டே பிளாக் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். சண்டேனாலே ஸ்பெஷல் தானே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக் நூடுல்ஸ் தாங்க ஸ்பெஷல். அதுக்கு வந்து முதல்ல நூடுல்ஸை ஒரு 75% வேக வச்சு எடுத்துகிட்டு ஆயில், க்ரீன் சில்லி, ஆனியன் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கேரட், பீன்ஸ், கேபேஜ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு வந்து 3 எக்கு ஆட் பண்ணியிருக்கோம். எக்கு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது எப்படின்னா நம்ம கோபி ரைஸ் செஞ்சோமே அதே தாங்க. ரைஸுக்கு பதில் நூடுல்ஸ் போட்டுப்போம். கூடயே நம்மளோட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோபி ரைஸ் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சோயா சாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அடுத்து லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஸ் யூஷுவல் அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே டொமேட்டோ, ஆனியன், சில்லி இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். ஒரு பேன் எடுத்து ஆயில் போட்டுட்டு காட்டுற ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சொன்ன மாதிரி டொமேட்டோவை பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் இப்போ போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கறி லீஃபும், க்ரீன் சில்லி, ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்மளோட சீக்ரெட் மசாலா, தனி மிளகாத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா, தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் அரை ஸ்பூன் எடுத்துட்டு காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கூடவே டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு ரெசிபிங்க. ஆமாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லோரும். நல்லா இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மசாலாவை நோட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா ஸ்மெல் போகட்டும். போன பிறகு இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து போன்லெஸ்லாம் எடுக்கல, ஃபுல்லாக போனாக தான் இருக்குது சிக்கன். நல்லா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து உப்பு கரெக்டாக அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு நல்லா கல் உப்பு தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக லிட்டை க்ளோஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் சீக்கிரமாக நம்ம சிக்கன் வெந்துடும். நல்லா இப்போ கொதி வந்திருக்குப்பா, பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டாப்பா, எம்மியான ஒரு லன்ச்சு, செம்மையாக சூப்பராக சாப்பிட்டுட்டோம். அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ப்ளேயிங் டைம் தான். இன்றைக்கி வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அடுத்து இப்போ நம்ம ஷாப்பிங் தான் கிளம்பியிருக்கோம். சாமி கும்பிட போகிறாங்க, அதனால ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ட்ரெண்ட்ஸுக்கு தாங்க இங்கே வந்திருக்கோம். நாங்கள் ட்ரெஸ் பார்த்தோம், எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். போனப்போ டைமே தெரியல, 5 ஹவர் மேலே ஆகிடுச்சு. நாங்கள் அவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம். பண்ண எங்களுக்கு கலெக்ஷன்லாம் அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு. எது எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸெல்லாம். ஷாப்பிங் பண்ணி நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரப்போகிறோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வரவே மனசில்லை. வரும்போது ஒரு சூட் கேஸு தலைன்னு வரும்னு பார்க்காதீங்க. நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சூட் கேஸ் வந்துச்சுன்னு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு வாட்டர்மெலன் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக நானே எங்கள் மம்மியும் பூ கட்ட உக்காந்துட்டோம். நல்லா குண்டு மல்லி பூ கட்டிகிட்டு இருந்தோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 முழம் வந்துச்சுங்க. அது இல்லாமல் நான் வந்து ஒரு முழம் கோத்துட்டு இருந்தேன். நான் கோக்குற ஸ்டைலை பாருங்கள், கொஞ்சம் எனக்கே காமெடியாக தான் இருந்துச்சு. எனக்கே தெரியாமல் எங்கள் அக்கா வீடியோ எடுத்து வச்சுருக்கா. நல்லா ஜாலியாக படுத்துட்டு ஊசி வச்சு குத்திட்டு இருந்தேன். அடுத்து நியூவாக ஒரு ஷட்டில் பேட் வந்து ஹுட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம், அதான் வந்துருந்துச்சு. இப்போ நாங்கள் விளையாட கீழே கிளம்ப போகிறோம். நானும் எங்கள் அக்கா, எங்கள் அத்தை பொண்ணு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் விளையாட போகிறோம். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. விளையாடும் போது கூட டைம் சீக்கிரம் போயிடுச்சு. நல்லா விளையாடி முடிச்சிட்டோம். ஆனால் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.